Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல butterfly stitch எப்படி ஒர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு heart shape draw பண்ணி வச்சிருக்கேன். அதுல first நம்ம center line குறிச்சி அதுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வர்க்க. threadல ஒரு ஓரத்துல முடிச்சி போட்டு நீடில கோர்த்து எடுத்துக்கலாம். first நம்ம ஹார்ட் ட்ரா பண்ணியிருக்கிறதுல சென்டர் போர்ஷனில் இருந்து ஆப்போசிட் சைடில் த்ரெட்டை பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு லெஃப்டில் ஒர்க் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் ரைட் சைடில் முடிக்கிறோம். லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் முடிக்கிறது மாதிரி அப்படி ஃபுல்லாக கண்டினியூ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்க சாட்டின் ஸ்டிச் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் லெஃப்ட் சைடில் எடுத்தேன்னா அப்புறம் முடிக்கிற டைமில் ரைட் சைடில் போயிட்டு முடித்து எடுக்கணும். அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். இது நம்ம நார்மல் சாட்டின் ஸ்டிச் போடுறது மாதிரியாக சாட்டின் ஸ்டிச்னு வர டைமில் ஒரே நேர்கோட்டில் போடுவோம். இது வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு போடுறோம். இந்த வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிட்டு போயிட்டு வர்றது மாதிரி நடுவில் பார்க்குற டைமில் இருக்கும். அப்புறம் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது பார்க்குற டைமில் ஒரு சைடு நல்ல நீளமாகவும் ஒரு சைடு குட்டியாகவும் இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுல கரெக்டாக வந்துடும். நம்ம ரைட் சைடில் இருக்கிற இடத்துல அப்படி வளைஞ்சி கொண்டு வர டைமில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நடுவில் பார்க்குற டைமில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆனது மாதிரி இருக்கும். பாருங்கள் ஷேப்பு கரெக்டாக இருக்கும், அழகாக வந்திருக்கும். நம்ம இது ரவுண்டு ஷேப்பில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் டு ரைட் அப்படி ஒர்க் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸுகள் அங்கங்கேயே புட்டாஸ் போடுறது மாதிரி கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.